விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தால் அந்த பகுதியே ஸ்தம்பித்து உள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன்பட்டியில் காலை 6 மணியளவில் திடீரென பயங்கர வெடி சத்தத்துடன் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் அதிர்வுகள் ஏற்பட்டதால் அதிர்ந்து போயினர் பொதுமக்கள். என்ன நேர்ந்தது என அறியாமல் பதறியடித்து வந்து பார்த்தபோதுதான் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்து தெரியவந்துள்ளது. கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசு ஆலையில் தயார் நிலையில் இருந்த பட்டாசுகளை லாரியில் ஏற்றும் போது பட்டாசுகளில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டு உள்ளது. சம்பவத்தின் போது ஆலையில் இருந்த வெளி மாநில தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த சூழலில் ஆலையை சுற்றி பெரும் சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக பட்டாசு ஆலையில் பணி செய்து வந்த வெளிமாநில தொழிலாளர்கள் தங்குவதற்காக சுமார் 40ற்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் இவை அனைத்தும் பெருமளவு சேதமடைந்துள்ளன. அதேபோல் பட்டாசு ஆலையை சுற்றியுள்ள வீடுகளிலும் பெருமளவு சேதங்கள் ஏற்பட்டு உள்ளது. காலையில் ஒரு 6:50 இருக்கும். அந்நேரம் டமார்னு சத்தம் கட்டுச்சு. சத்தம் கேட்டு பார்த்தா பூரா இங்கே எங்கள் வீடுக்கு பூரா கதவுலாம் புட்டிங்கி தன்னால் விழுந்து ஓடுகிடெல்லாம் தூக்கி சுவரெல்லாம் விரிசல் விழுந்து டிவியெல்லாம் கீழே விழுந்து பூரா 30 வீடு நாசமாக போச்சு. பலரது வீடுகளில் கண்ணாடி, டிவி, ஓடுகள் உள்ளிட்டவை உடைந்ததோடு பல வீடுகள் உருகுலைந்து உள்ளன. இந்நிலையில் பற்றியெறிந்த பட்டாசு ஆலையில் தீயை அணைக்க 4 தீயணைப்பு வாகனங்கள் வந்த நிலையில் திடீரென 2வது முறையாக பட்டாசுகள் வெடிக்க தொடங்கியதால் அந்த இடமே கலேபரமானது. பட்டாசு வெடித்து ஓய்ந்த பின்னர் 4 மணி நேரத்திற்கு பிறகே மீட்பு பணிகள் தொடங்கின. பட்டாசு ஆலையிலிருந்து பட்டாசுகளை ஏற்ற வந்த ஒரு லாரி மற்றும் 2 டாடா ஏஸ் வாகனங்கள் வெடித்து சிதறின. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பட்டாசு ஆலைக்கு அருகில் இருந்த குடியிருப்புகளில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டதால் அதற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி அப்பகுதி பெண்கள் சாத்தூர் வெற்றிலையூரணி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் அதீத பட்டாசு உற்பத்தியே என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். இன்றைக்கி நாங்கள் வீடு பாதிச்சிருச்சுன்னு சொல்லி கேட்கும்போது போலி அதிகாரிக நீ ஏன் வீடை கட்டின்னு கேட்குறாங்க. இப்படி இருக்கனால இன்றைக்கி அந்த பயிராவச்சு இன்னே வெடிச்சுக்கிட்டு தான் காலையில் 6:50க்கு வெடித்த ஆஃபீஸு இன்னே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள்கள் சேதாரப்பட்டிருக்காங்க. 30 வீடு சுத்தமாக ரொம்ப டேமேஜ். இது அதிகாரிகள் பார்த்து இது நடவடிக்கை எடுத்து அந்த பட்டாசு தொழிற்சாலையில் அதிகமான உற்பத்தி பண்ணுறதுக்கு தடை செய்ய வேண்டும். பட்டாசு ஆலை விபத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் பட்டாசு ஆலையில் விதிகளை மீறி வடமாநில தொழிலாளர்களுக்கு வீடு அமைத்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அத்துடன் அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கைப்பற்றியதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பட்டாசு ஆலையின் போர்மேன் சரவணன் மற்றும் பட்டாசுகளை ஏற்ற வந்த லாரியின் டிரைவர் முருகன் ஆகிய இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.